யாருக்கும் தெரியாத ஆதவ் அர்ஜுனாவின் கடந்த காலம், அரசியல் நெருக்கடிகள் சூழும் நிகழ்காலம், மக்கள் போற்றும் சமூக அர்ப்பணிப்பு. தமிழக அரசியலில் சமீப காலமாக உச்சரிக்கும் பெயர் ஆதவ் அர்ஜுனா. யார் இவர்? 1982 திருச்சியில் உள்ள விவசாய குடும்பத்தில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை YWCAவில் முடித்த இவர் திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் உயர்கல்வி பயின்றார். இதனையடுத்து மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்து அரசியல் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். அப்போது கூடைப்பந்து மீதான ஆர்வம் காரணமாக பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோப்பைகளை வாங்கியுள்ளார். இந்திய கூடைப்பந்து அணிக்காகவும் விளையாடியுள்ள ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சங்க தேர்தலில் வெற்றி பெற்று அச்சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். கோவையை சார்ந்த பிரபல லாட்டரி சீட்டு அதிபரான மார்டினின் மகளான டெய்சியை தான் ஆதவ் அர்ஜுனா திருமணம் செய்துள்ளார். விளையாட்டுத்துறை மட்டுமில்லாமல் சமூக சேவைகளிலும் ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு அளப்பரியது. இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப இவர் ஆற்றிய எண்ணற்ற சமூக தொண்டுகள் சத்தமில்லாமல் நிகழ்த்தப்படுகின்றன. பின்தங்கிய தொழிலாளர்கள் பொருளாதார மேம்பாடு உதவி, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள், ஆதரவற்றோருக்கான அரவணைப்பு, மகளிர் மேம்பாடு, முதியோர் நலன் என்று ஆதவ் அர்ஜுனாவின் சமூக சேவைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது தவிர பிரபல அரசியல் வியூகரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தமிழக அரசியல் களத்தையும் கணித்துள்ளார். அந்த வகையில் 2016, 2019 மற்றும் 2021 என தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் திமுகவின் அரசியல் வியூக வல்லுநராகவும் ஆதவ் அர்ஜுனா பணிபுரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பை தொடங்கி அதன் மூலம் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்வுகளை இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு நடத்தியுள்ளது. அப்போது அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மூலம் திருமாவளவனையும் தாவேக தலைவர் விஜயையும் ஒன்றாக மேடை ஏற்ற திட்டமிட்டார். ஆனால் திருமாவளவன் அதற்கு உடன்படவில்லை. இதுவே ஆதவ் அர்ஜுனாவை தாவேகவை நோக்கி தள்ளுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக உள்ள ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் உழைத்து வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது மட்டுமின்றி விஜய் தேர்தல் பரப்புரை திட்டமிடல் பணிகளிலும் செவ்வனே செயல்பட்டு வருகிறார் ஆதவ் அர்ஜுனா. பொய் வழக்குகள், அரசியல் நெருக்கடிகள் என எத்துணை இடையூறுகள் வந்தாலும் அதை நீதியின் வழியிலும் மன உறுதியிலும் ஆதவ் அர்ஜுனா திறம்பட எதிர்கொண்டு வருகிறார் என்றால் அது மிகையாகாது. இந்த நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தற்போது தொகுதி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒருவர் தங்கள் தொகுதி MLA-வாக வரமாட்டாரா என்ற வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் நீண்டகால ஏக்கத்துக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. அதற்கு ஏற்ப ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெறுவது உறுதி என்கின்றன கள நிலவரங்கள்.